நம்ம ருத்துவோட மாற்று வீரராக நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன, நம்ம சிஎஸ்கே ருத்துவோட மாற்ற யாரெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும், இப்போதைக்கு இந்தியன் ஆப்ஷனில் யாரெல்லாம் வந்து இருக்காங்க, இப்போதைக்கு யாரை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் தொடர்ந்து ஒரு தப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே தொடர் தோல்வி வந்து அடைஞ்சிட்டு இருக்காங்க. அது என்ன தப்பு, இப்போதைக்கு சிஎஸ்கே அதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா, சேஞ்ச் பண்ண ஒரு கம்பேக்கை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவனை பார்த்துடலாம். ராகுல் திரிபாதியை மறுபடியும் நம்ம சிஎஸ்கே சார்பாக வந்து தலை தோனி உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. தொடர்ந்து வந்து சொதப்பிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் நம்ம ருத்துவோட இடத்துல அவருக்கான வாய்ப்பை மறுபடியும் வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பலான ஆட்டம். இது நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் ஒரு மிகப்பெரிய மைனஸாக வந்து பார்க்கப்படுது. மறுபக்கம் நம்ம முகத் சௌத்ரியை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல அன்சுல் கம்போஜா நம்ம தலை தோனி வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. இது நம்ம சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து பார்க்கப்பட்டிருந்து. ஏன்னா விக்கெட்டே வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. இன்னொரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம தீபக்கூடாவை நம்ம தலை தோனி வந்து லாஸ்ட் நேரத்தில் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. அதிக விக்கெட் வந்து போயிருந்து. ஸோ பதிரனாவை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இம்பேக்ட் பிளேயராக நம்ம தீபக்கூடாவை எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. அவரும் சொற்ப ரனில் வந்து அவுட் ஆயிருந்தார். நம்ம ருத்து என்ன தவற பண்ணியிருந்தாரோ அதே தவிர தான் நம்ம தலை தோனி வந்து தொடர்ந்து பண்ணுதார். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் திரிபாதி, அது மட்டும் இல்லாமல் தீபக்கூடா, இவங்கள வந்து ஓரம் கட்டியே ஆகணும். அந்த இடத்துல இளம் வீரர்களுக்கான வாய்ப்பை கொடுத்தா மட்டும்தான் நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் இந்த 2 தவறை திருத்திக்கிட்டாலே போதும், நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக ஒரு கம்பேக்கை கொடுக்க முடியும். அடுத்து நம்ம ருத்தோட மாற்று வீரர்களை பார்த்தலாம். நம்ம சிஎஸ்கே யாருமே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சோம். இப்போதைக்கு ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய தடுமாட்டம். ஸோ இப்போதைக்கு நம்ம ருத்தோட மாற்றா நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக வீரர்களை எடுத்துகிட்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த வரிசையில் முதல் இந்திய வீரராக யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயங்க் அகர்வால் இருக்காரு. அதிக ஐபிஎல் மேட்சஸ் வந்து ஆடி இருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம சன்ரைஸ் டீமுக்காக வந்து விளையாண்டு கொடுத்துருக்காரு. இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 170 வரைக்கும் வந்து வச்சு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, ஓப்பனிங்கில் சிறப்பாக ஆடக்கூடியவர். ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம சிஎஸ்கேவில் ஒரு ரைட்டு அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் தான் வந்து தேவைப்படுது பேட்டிங்கில். ஸோ இவரை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்ம சிஎஸ்கேக்கு. 2வது வீரராக நம்ம பிரித்திவ் இருக்காரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பண்ணுவார். அதிரடியாக ஆடக்கூடியவர். கிட்டத்தட்ட ஒரு வீரேந்திர சேவாக் போல் அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு முக்கியமான வீரராக இருக்கார். அதிக அனுபவம் வாய்ந்த வீரராக இருக்கார். நிறைய மேட்சஸ் வந்து ஆடி கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு டெல்லி டீம்லேருந்து இவரை வந்து வெளியேற்றிருக்காங்க. இவரும் பார்த்தீங்கன்னா அன்சோல்டு தான் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம மயங்க் அகர்வால், அது மட்டும் இல்லாமல் பிரித்திவ் 2 பேருமே வந்து அன்சோல்டு தான் ஆயிருக்காங்க. இது மட்டும் இல்லை, 3வதாக ஒரு இள வீரரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஆயுஷ் மாத்திரை இப்போதைக்கு இவரை வந்து சிஎஸ்கே ட்ரெயிலும் வந்து நடத்திருக்காங்க. ஸோ இந்த 3 பேர்த்தில் ஒருத்தர சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்கில் ஒரு முக்கியமான வீரர் வந்து தேவைப்படுதாரு. அந்த இடத்துல இள வீரராக எடுத்துகிட்டு வர்றதே நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ருத்ராஜோட மாட்டா யாரை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு தரமான சம்பவத்தை பண்ண முடியும்? இப்போதைக்கு யார் நம்ம சிஎஸ்கேக்கு தேவைப்படுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.